இலங்கைக்கு திரும்பி வரக்கூடிய சூழலில் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்கின்ற காரணத்தினால் தன்னுடைய உயிர் பாதுகாப்பிற்காக சில ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி தர வேண்டும் என்று வைத்தியர் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும், அந்த கடிதத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் என்ன பதில் குறிப்பிட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தியும் தற்பொழுது பரபரப்பான பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழர்களுடைய பல விடயங்களை குறித்து பேசுவதாக காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய முக்கிய இணையதளம் வைத்தியருக்கு எதிரான களத்தை உருவாக்குவதில் தீவிர கவனம் செலுத்தி பயணித்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இந்த காணொளி அதற்கான காணொளிதான். எனவே காணொளியை கடைசி வரை பாருங்கள். அறியாத பல செய்திகளோடு உங்களோடு நான் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்கள், நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் புலம்பெயர் தேசத்திற்கு பயணத்தை எடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி பரவத் தொடங்கிய மறு நிமிடத்திலிருந்து நிதி சார்ந்த விமர்சனங்கள் அவர் மீது கடுமையாக வைக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு திரைப்படத்தை தயாரித்து அதை வெளியிடுவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் நீங்கள் அறிந்த ஒன்றாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட இணையதளத்தை சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்களுடைய பயணம் இருக்கிறதா என்கின்ற சந்தேகங்கள் எழும்புகின்றன. காரணம், வைத்தியர் அர்ஜுனா மீது அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்பதை தாண்டி தனிப்பட்ட பல விடயங்கள் அல்லது நிதி சார்ந்த பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்து நிதிக்காக வைத்தியருடைய பயணங்கள் இருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அவர்களுடைய பயணம் எதற்காக அமைந்தது என்கின்ற விடயத்தை, ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறார் என்கின்ற களத்தையும் தன்னுடைய நேரலை மூலம் அல்லது தான் வெளியிடக்கூடிய காணொளி மூலமும் மக்கள் மன்றத்தில் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். எப்படி ஆதரித்து கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றார்களோ அதுபோல எதிர்த்தும் கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதை நாம் கருத்தியல் மோதல் என்கின்ற அடிப்படையில் அதை பார்க்கலாம். அவர்களிடம் நாமும் கருத்து ரீதியாக பேசுவதற்கான ஒரு களத்தை எடுக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா மீது நிதி சார்ந்த ஒரு களத்தை எடுத்து வைக்கிறார்கள். சுமார் 10 மில்லியன் பணங்களை கையில் வைத்திருக்கிறார். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனுப்பி கொடுத்த பணத்தை அவர் கையில் வைத்து செலவு செய்திருக்கிறார். இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இன்னும் பல நாடுகளுக்கு அவர் சென்றிருக்கக்கூடிய சூழலில் தன்னுடைய செலவிற்காக பணம் இல்லை, எனவே இந்த குறிப்பிட்ட வங்கி கணக்கில் பணங்களை அனுப்புங்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா கேட்டிருக்கிறார். அவரை பொறுத்தமட்டில் நிதி சார்ந்த ஒரு தேடலோடு தான் அவருடைய பயணங்கள் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை தான் அந்த இணையதளம் எடுத்து வைத்திருக்கிறது. உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி யாரிடமும் கேள்வி கேட்டிருந்தாரா அல்லது யாரிடமும் நிதி கேட்டிருந்தாரா? இந்த கேள்விகளுக்கான விடையை பார்க்க போகின்ற பொழுது முன்பு அவர் யாழ் பகுதியில் இருந்த அந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பெரும் நிதி வந்துவிட்டது என்று சொன்னார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு அந்த முன் வைப்பு தொகையை கட்டுவதற்காக வைத்தியர் அர்ஜுனா ஓடிக்கொண்டிருந்த களங்களும் ஒரு கட்டத்தில் அது கட்டுவதற்கான பணம் புரளாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பலரை நிறுத்த முடியாத ஒரு களமும் அமைந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு களத்திலும் தன்னின் வங்கியில் எவ்வளவு பணம் இருக்கிறது, தான் எவ்வளவு பணத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற விடயங்களை எல்லாம் அவர் மிக தெளிவாகவே தெளிவுபடுத்தி கொண்டிருந்தார். தற்பொழுது புலம்பெயர்ந்த தேசத்திற்கு சென்றிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு அவர் மக்கள் சார்ந்த பல விடயங்களை எடுத்திருக்கிறார் என்பதை விட
2009ஆம் ஆண்டு தமிழர்களுக்கு நடந்த துயரத்தை மையப்படுத்தி அதற்கான நீதியும் நியாயமும் கிடைப்பதற்கான ஒரு களத்தை தேடிக்கொண்டு வைத்தியருடைய பயணம் இருந்திருக்கிறது அல்லது இருக்கிறது என்பதினால் இங்கு பொய்களை சொல்லி வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களால் அமர்ந்திருந்து அதை ரசிக்க முடியவில்லை. எனவே வைத்தியர் மீது ஏதாவது ஒரு பழியை சொல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நிதி சார்ந்த ஒரு களத்தை எடுத்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது வைத்தியரை பொறுத்தமட்டில் அவர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடிய விடயமே ஒட்டுமொத்தமாக நிதிகளை பெறுவதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டுதான் அவருடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. அவர் கண்டிப்பாக வருகின்ற பொழுது பெரும் நிதியோடு தான் வருவார் என்கின்ற செய்திகளை சொல்கின்றார்கள். அது ஒருபுறம் இருக்க, தற்பொழுது வேறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அதில் குறிப்பாக பாதாள உலகத்தை சார்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கள்ளச்சந்தை, போதை வஸ்துகள் விற்பனை, மக்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய விடயம், இவைகள் போன்ற பலவற்றை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசியிருக்கிறார். எனவே இலங்கைக்கு வைத்தியர் அர்ஜுனா வருகின்ற பொழுது அவருக்கு தன்னுடைய உயிர் மீது ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கான ஒரு அச்சுறுத்தல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணம் அவர் மனதிற்குள் இருக்கிறது. அது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். காரணம், இந்த சமுதாயத்தில் மக்களை யாரெல்லாம் அரசியல்வாதிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய முகத்திரையை கிழித்தவர் வைத்தியர் அர்ஜுனா. எனவே கண்டிப்பாக அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா ஐரோப்பியாவிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது தன்னுடைய உயிர் பாதுகாப்பிற்காக சில பொருட்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே அதற்காக இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு ஒரு கடிதம் கொடுக்கப்படுகிறது. அந்த கடிதத்தில் எனக்கு சில இடங்களிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது, எனவே இந்த அச்சுறுத்தலிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் இந்த ஆயுதங்களை வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று காவல்துறையின் உயர் அதிகாரிகளுக்கு, அந்த பாதுகாப்பு விடயத்தை மையப்படுத்தியவர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசு சார்பில் என்ன பதிலை எடுத்து வைத்தார்கள் என்று ஒரு செய்தியும் வருகின்றது. அரசு சார்பில் எடுத்து வைத்திருக்கிறது, தற்பொழுது உள்ள சூழலில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய உயிர் அச்சுறுத்தல் இல்லை, எனவே இந்த ஆயுதங்களை நீங்கள் கொண்டு வர தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். உண்மையிலே இதனை மையப்படுத்தி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது வைத்தியருக்கும் அரசுக்கும் தான் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மிகவும் சினத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவை தாக்கக்கூடிய களத்தை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பாதுகாப்பு ஆயுதங்களை கொண்டு வரலாமா என்று கேட்டிருக்கிறார் என்று அந்த இணையதளத்தில் எடுத்து வைக்கப்படுகின்றது. அந்த இணையதளம் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், யாழ் பகுதியில் போதை வஸ்துக்களே இல்லாத ஒரு நிலைமை நீடிக்கிறது என்றுதான் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் வாழ்வெட்டு எதற்காக நடக்கின்றது? அதாவது குறிப்பிட்ட போதைப் பொருள்கள் ஒரு குறிப்பிட்ட கடற்கரையை மையப்படுத்தி எதற்காக வந்து இறங்குகின்றன? இலங்கையின் கடற்படை குறிப்பிட்ட ஒரு இடத்திலிருந்தே போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக கைப்பற்றுவதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவைகளையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது உண்மையைத்தானே வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். ஒரு காலகட்டத்தில் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் புலம்பிக் கொண்டு இருந்தார்கள், எங்களுடைய இளைஞர்களை போதைக்குள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்த ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள், இதிலிருந்து எங்களுடைய இளைஞர்களை காக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே அரசு தீவிரமான ஒரு களத்தில் எடுத்து போதை வஸ்துகள் விற்பனை செய்பவர்களை கைது செய்ய வேண்டும். பள்ளி மாணவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை இதில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் தலைமைகள் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசியவர்கள் உண்மையைத்தான் பேசியிருக்கிறார்கள் என்பதுதான் பதிவு.
அப்படி என்றால் இப்பொழுது வைத்தியர் பேசியிருக்கக்கூடிய விடயமும் உண்மைதான். அப்படி பேசியிருக்கக்கூடிய விடயத்திற்கு யாழ் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று எந்த பதிவும் எங்கும் இல்லை. ஆனால் இந்த இணையதளம் ஒரு செய்தியை அப்படி கொண்டு வருகிறது. இளைஞர்களிடம் ஒரு கோபம் இருக்கிறது, வைத்தியர் அர்ஜுனா வந்தால் அவர்கள் தாக்கி விடுவார்கள் என்கின்ற ஒரு களத்தை அது கொண்டு வந்து நிறுத்த முயற்சிக்கிறது. எப்பொழுதுமே மக்களுக்காக நல்லதை செய்யக்கூடியவர்கள் மீது சரமாரியாக கற்கள் வீசப்படும். கற்கள் வீசப்படுகிறது என்பதற்காக பொது விடயங்களில் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் எந்த சூழலிலும் பின்வாங்கப் போவதில்லை. கல்லெறியவர்களுடைய கைகள்தான் வலிக்கும் என்றுதான் வருத்தப்படுவார்களே தவிர பின்வாங்கி போவதில்லை. வைத்தியர் அர்ஜுனா மீது பல விமர்சனங்களை நீங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருந்தாலும் மக்கள் மன்றத்தில் அல்லது மக்கள் மத்தியில் வைத்தியர் அர்ஜுனா நிஜ கதாநாயகனாக இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள். பலர் தமிழர்களுடைய பிரச்சனையை பேசுவதற்காக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஐநா மன்றத்திலோ ஐரோப்பிய ஒன்றியத்திலோ அல்லது பிரிட்டானியாவிலோ எந்த இடத்திலாவது தமிழர்களுக்கான விடயத்தில் நியாயமாக பேசினார்கள் என்கின்ற பதிவு இருக்கிறதா என்றால் இல்லை என்பதை வைத்தியர் போன பிறகுதான், அதாவது இந்த வெளிநாடுகளுக்கு வைத்தியர் போன பிறகுதான் நமக்கே புரிய ஆரம்பித்திருக்கின்றது. வைத்தியர் மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியரை ஆதரித்து பேசக்கூடியவர்கள் மனதிலே கோபங்கள் வருகின்றன. வைத்தியர் மீது ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறார்கள் என்று. இங்கு கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை. யார் அதிகமாக விமர்சிக்கப்படுகிறாரோ அவர் மக்கள் வேலைகளில் மிக தெளிவாக பயணித்து கொண்டிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். தற்பொழுது வைத்தியர் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் அவர் கழுத்தில் போடப்படுகின்ற மாலைகளாகத்தான் பார்க்க முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.